10th plus 2வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. எக்ஸசைஸ் 9.2 பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதில் முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். இப்போ இதில் சம்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 9.2. எவாலுவேட் integral 0 to 1 x into dx as the limit of a sum. அதாவது integral 0 to 1 x into dx ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் பார்த்தா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி as the limit of a sum, சம்மை கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்தீங்க. as a limit of this sum அப்படின்னு கேட்டால் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம சம் செய்யணும். அதுவே நமக்கு வெறும் எவாலுவேட்னு கொடுத்துருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் நம்ம ஃபண்டமெண்டல் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம சம்மை சால்வ் பண்ணலாம், வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், சொல்யூஷனில் பாருங்கள். ஹியர் நமக்கு இன்டர்வல் a to b f of x into dx இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். அப்போ f of x இருக்கிற பிளேஸில் என்ன சார் இருக்குன்னா x இருக்குது. அப்போ f of x equal to x. ஹியர் f of x equal to x. நெக்ஸ்ட்டு இன்டர்வல் a to b லோயர் லிமிட் வந்து a, அப்பர் லிமிட் பின்னு இருந்தது. அப்போ இங்கே லோயர் லிமிட் a இருக்கிற பிளேஸில் என்ன சொன்னால் 0 இருக்குது. அப்போ a equal to 0. அப்பர் லிமிட் b இருக்கிற பிளேஸில் என்ன சொன்னால் 1 இருக்குது. அப்போ b equal to 1. அப்போ ஹியர் f of x equal to x, a equal to 0, b equal to 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்னது? we know that integral a to b f of x into dx equal to limit n tends to infinity b minus a divided by n into summation of r equal to 1 to n f of a plus b minus a into r by n. இந்த ஃபார்முலா லிமிட் இன்டெக்ரல் a to b f of x into dxக்கு ஃபார்முலா பார்த்தோம். அதுவே அந்த இன்ட்ரடக்ஷன்லேயே நம்ம பார்த்துருக்கோம் a equal to 0, b equal to 1. அதாவது இன்டெக்ரல் இன்டெக்ரல் 0 to 1 f of x into dxக்கு ஃபார்முலா பார்த்துருக்கோம். அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலே நமக்கு போதும். இதுதான் நமக்கு மெயின் ஃபார்முலா. a equal to 0, b equal to 1 இருந்தால் ஃபார்முலா என்ன சார் பார்த்தோம்னா இன்டெக்ரல் 0 to 1 f of x into dx equal to limit n tends to infinity 1 by n into summation of r equal to 1 to n f of r by n. இந்த ஃபார்முலா பார்த்தோம். அப்போ இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதியிருக்கோம். நம்ம இந்த நோட்டில் பார்த்து இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணும். ஒன்றும் மனப்பாடம் பண்ணணும், ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுங்க. அதாவது இந்த மெயின் ஞாபகம் வச்சுங்க. இதில் a equal to 0, b equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பாருங்கள், ஏவுக்கு 0, பிக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும்? 1 minus 0 divided by n. அப்போ 1 by n அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். லிமிட் n tends to infinity 1 by n இன்ட்டு summation of r equal to 1 to n f of ஏவுக்கு 0. அப்போ 0 ப்ளஸ் b வந்து என்ன சொன்னால் 1. அப்போ 1 minus 0 1. அப்போ 1 இன்ட்டு r by n. அப்போ டோட்டலாக இங்கே என்ன சார் ப்ராக்கெட்டில் இருக்கும்னா r by n இருக்கும். அப்போ f of r by n அதுதான் இங்கே எழுதியிருக்கும். அப்போ இன்டெக்ரல் 0 to 1 x into dx equal to limit n tends to infinity 1 by n into summation of r equal to 1 to n f of r by n. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். இங்கே f of xங்கிறது என்ன சொன்னால் எக்ஸு, a வந்து என்ன சொன்னால் 0, b வந்து என்ன சொன்னால் 1. ஓகேங்களா? அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது பாருங்கள், லிமிட் n tends to infinity 1 by n into summation of r equal to 1 to n into f of x. f of xனால் இங்கே ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ f of x equal to x. அப்போ x இருக்கிற பிளேஸில் இங்கே என்ன இருக்குது? r by n இருக்குது. அப்போ f of r by nனா r by n. அப்போ இந்த இடத்துல f of r by nக்கு பதில் என்ன சார் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும்னா r by n. அப்போ therefore என்னது? லிமிட் n tends to infinity 1 by n summation of r equal to 1 to n into r by n. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சமேஷன், அதாவது இங்கே r by nல ஆருக்கு பதிலாக 1லேருந்து n வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி அதோட சமேஷன் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். லிமிட் என்னது? n-க்கு பதிலாக லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல 1 by n, இந்த இடத்துல r by n நம்ம r into 1 by n எடுத்துக்கலாம். நம்ம இங்கே rக்கு பதில் தான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ அந்த 1 by n என்ன பண்ணுறோம்னா அந்த சமேஷனுக்கு அவுட் சைடில் எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது? 1 by n இருக்குது. அப்போ 1 by n into 1 by n, அப்போ 1 by n ஸ்கொயர்னு வரும். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதியிருக்கோம் பாருங்கள். லிமிட் n tends to infinity 1 by n square into summation r equal to 1 to n r.
அதாவது சமேஷன் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 1 to n இன்ட்டு ஆர்னு வரும். இப்போ இந்த ஆருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், 1லேருந்து n வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்துருக்கோம் பாருங்கள். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n² இன்ட்டு ஆருக்கு பதிலாக 1லேருந்து n வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணும். சமேஷன் என்னது ஆட் பண்ணும். அப்போ சமேஷ் இன்ட்டு 1/n² இன்ட்டு 1 + 2 + 3 + எக்ஸட்ரா ப்ளஸ் n. இப்போ நமக்கு இந்த 1 + 2 + 3 + எக்ஸட்ரா ப்ளஸ் n இது என்ன சொன்னால் சம் ஆஃப் தி ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். அதோட ஃபார்முலா நம்ம ஏற்கனவே லோயர் கிளாஸில் பார்த்துருக்கோம். இங்கே நம்ம சைடில் எழுதியிருக்கோம் பாருங்கள். சம் ஆஃப் தி ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா என்ன சொன்னால் n × n + 1 / 2. அப்போ இந்த 1 + 2 + 3 + எக்ஸட்ரா ப்ளஸ் n-க்கு பதில் நம்ம இங்கே என்ன சார் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், n × n + 1 / 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்டில் என்ன சார் மல்டிப்ளை பண்ணிக்கணும் 1/n². அப்போ எப்படி சார் எழுதலாம்னு பாருங்கள். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n² இன்ட்டு n × n + 1 / 2. இப்போ இந்த n²க்கும் இந்த n-க்கும் நியூமரேட்டில் இருக்கக்கூடிய n-க்கும் டினாமினேட்டில் இருக்கக்கூடிய n² ஒரு n-ஐ கேன்சல் பண்ணிடும். அப்போ ரிமைனிங் இங்கே என்ன சார் இருக்குன்னா 1/n இருக்கும். ரிமைனிங் என்ன இருக்கும் 1/n. இங்கே என்ன இருக்கும் n + 1 / 2. நியூமரேட்டர் டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணும்போது லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி நியூமரேட்டரில் n + 1 / 2 × n 2n. ஓகேங்களா. இப்போ இதில் 1/2 அதாவது n + 1 / 2n-ல் 1/2ங்கிறது என்ன சார்னா கான்ஸ்டன்ட். அதை லிமிட்டுக்கு அவுட் சைடில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி எழுதலாம்னு பாருங்கள். 1/2 இன்ட்டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ரிமைனிங் என்ன சார் இருக்குன்னா n + 1 / n இருக்கும். நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய அந்த n + 1-ல் ஒரு n காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா n + 1-ல் n காமனாக எடுத்தோம்னா n இன்ட்டு அந்த n காமனாக எடுத்தோம் இங்கே ரிமைனிங் 1 இருக்கும். அதேமாதிரி இங்கே 1-ல் என்ன காமனாக எடுத்தோம் 1/n இருக்கும். அப்போ நியூமரேட்டரில் n + 1லேருந்து ஒரு n காமனாக எடுத்தோம்னா ரிமைனிங் என்ன சார் இருக்குன்னா 1 + 1/n இருக்கும். டினாமினேட்டரில் n. ஆல்ரெடி இந்த டினாமினேட்டர் கூடிய 2 1/2ங்கிறத நம்ம என்ன பண்ணோம் லிமிட்டுக்கு அவுட் சைடில் எடுத்துட்டோம். அப்போ 1/2 இன்ட்டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி n × 1 + 1/n / n இருக்கும். அந்த நியூமரேட்டில் இருக்கக்கூடிய n டினாமினேட்டில் இருக்கக்கூடிய n கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் 1 + n 1/n இருக்கும். அப்போ பாருங்கள் 1/2 இன்ட்டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + 1/n. இப்போ இதில் லிமிட்டுக்கு n-க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா லிமிட் அப்ளை பண்ணுறோம். என்னது n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவா. அப்போ இந்த n-க்கு பதிலாக லிமிட் இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 1/2 இன்ட்டு 1 + 1/∞. 1/2 இன்ட்டு 1 + 1/∞. நமக்கு ஆல்ரெடி ஏற்கனவே முன்னாடி எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எனிதிங் பை இன்ஃபினிட்டி அதாவது 1/∞ இங்கே வேல்யூ என்ன சொன்னால் 0. அப்போ 1/2 இன்ட்டு 1 + 0. 1 + 0னா 1 1 × 1/2னா 1/2. தேர்ஃபோர் இன்டகரல் 0 to 1 x × dx = 1/2. அதாவது இன்டகரல் 0 to 1 x × dx-ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் 1/2. அப்போ இங்கே இந்த எக்ஸசைஸில் பாருங்கள் இந்த லிமிட்டை யூஸ் பண்ணி இதோட இந்த சமேஷனோட வேல்யூ கேட்டாங்க. லிமிட் இன்டகரல் 0 to 1 x × dx as தி லிமிட் ஆஃப் எ சம். லிமிட்டை யூஸ் பண்ணி இந்த இன்டகிரேஷனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இதுவே நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸசைஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் தியரத்தை யூஸ் பண்ணி நமக்கு அப்படியே ஃபார்முலா இருக்குது பாருங்கள். இன்டகரல் 0 to 1 x × dx நமக்கு ஆல்ரெடி இன்டகிரேஷன் ஃபார்முலா முன்னாடி ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்துருப்போம். x⁴n ஃபார்முலா பார்த்துருப்போம். இன்டகிரேட் பண்ணானது x⁴n + 1 / n + 1. அப்போ இங்கே எக்ஸோட பவரில் 1 இருக்குது. அப்போ எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் என்ன சார்னா x² அதாவது x⁴1 + 1 / 1 + 1. அப்போ x² / 2ன்னு இருக்கும். லிமிட் பார்த்தீங்கன்னா லோயர் லிமிட் 0 அப்பர் லிமிட் 1. அப்போ x²/2 லிமிட் 0 to 1. இப்போ இந்த லிமிட்டை எப்படி சார் அப்ளை பண்ணுறதுங்க நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்துப்போம். எப்படி சொன்னால் ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். லிமிட் அப்ளை பண்ணும்போது எப்படி சார் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஃபார்முலாவில் மைனஸ் அதாவது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம்னா 1² 1 அப்போ 1/2 மைனஸ் லோயர் லிமிட். எக்ஸுக்கு பதிலாக 0னா 0/2 0. அப்போ 1/2 மைனஸ் 0. அப்போ 1/2 மைனஸ் 0னா 1/2. அப்போ டைரெக்டாக இந்த ஃபண்டமெண்டல் தியரத்தை யூஸ் பண்ணால் சம்மு ஆன்சர் நமக்கு அப்படியே டைரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் கிடைச்சிரும். அப்போ இன்டகரல் 0 to 1 x × dx அதோட வேல்யூ என்ன சொன்னால் 1/2. ஆனால் நமக்கு இங்கே சம்மு கேட்டது எவாலுவேட் இன்டகரல் 0 to 1 x × dx as தி லிமிட் ஆஃப் எ சம். லிமிட்டை யூஸ் பண்ணி அந்த இன்டகிரேஷனோட வேல்யூ சமேஷனோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறோம். அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம சம்மை சால்வ் பண்ணோம். மறந்துடக்கூடாது. நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் அப்படியே ஆன்சர் எழுதிடக்கூடாது. அப்படியே இன்டகரல் 0 to 1 x × dx எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் x²/2. அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணி மைனஸ் பண்ணி அப்படியே டைரெக்டாக 1/2 எழுதிடக்கூடாது. அவன் இந்த லிமிட் ஆஃப் என்ன ஃபார்முலா அதாவது சம்மில் மென்ஷன் பண்ணியிருந்தான்
லிமிட்டை யூஸ் பண்ணி அந்த இன்டகிரேஷனோட சமேஷன் கண்டுபிடிக்க சொன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நீ சம்மை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 9.3 எவால்வேட் இன்டகிரல் 0 to 1 x cube into dx as the limit of a sum. இந்த இன்டகிரல் 0 to 1 x cube into dx ஓட வேல்யூவை லிமிட்டை யூஸ் பண்ணி அதோட சமேஷனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஹியர் சொல்யூஷன் பாருங்கள். ஹியர் எஃப் ஆஃப் எக்ஸ், இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற பிளேஸில் ஃபங்க்ஷன் என்னது எக்ஸ் கியூப். அப்போ ஹியர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட் ஏ. லோயர் லிமிட் எப்படி சொல்லுவோம்? நம்ம ஜென்ரலாக சொல்லும்போது இன்டகிரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு சொல்லுவோம். அப்போ லோயர் லிமிட் தான் நம்ம என்னென்னா ஏன்னு எடுத்துக்குவோம். அப்போ ஏ ஈக்குவல் டு 0. அதேமாதிரி அப்பர் லிமிட் பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு என்ன சொன்னால் 1. அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நம்ம சம்மில் நமக்கு தெரிஞ்சுக்கிறது என்ன சார் தெரிஞ்சுக்கணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் கியூப், ஏ ஈக்குவல் டு 0, பி ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? அடுத்து ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்து தான் வி நோ தட் ஃபார்முலா integral a to b f of x into dx equal to limit n tends to infinity b minus a divided by n into summation r equal to 1 to n into f of a plus b minus a into r by n. இதில் ஏவுக்கு 0 பிக்கு 1னா a equal to 0 b equal to ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே முன்னாடி சம்மில் சொன்ன மாதிரி தான் நோட்டில் பார்த்துருப்போம் இன்ட்ரடக்ஷனில். அப்போ integral 0 to 1 f of x into dxனா ஃபார்முலா limit n tends to infinity 1 by n into summation r equal to 1 to n f of r by nங்கிறது ஃபார்முலா. நமக்கு இந்த அப்படியே டைரெக்டாக இந்த ஃபார்முலா எழுதலாம். இங்கே ஏன் சார் இதை எழுதியிருக்குன்னா இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பின்னாடி லிமிட் வந்து 0 to 1 இல்லாமல் வேறு எதாவது இருந்தாலும் நமக்கு சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அதுக்காக இந்த ஃபார்முலாவே எழுதியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நமக்கு இன்டகிரல் 0 to 1 லிமிட் 0 to 1ங்கிற இந்த ஃபார்முலா இது ஞாபகம் இருந்தாலே போதும். இதை நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா ஏவுக்கு 0 பிக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் தான் இந்த ஃபார்முலா கிடைக்கும். ஓகேங்களா? இதில் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது எக்ஸ் கியூப், a ஈக்குவல் டு 0 b ஈக்குவல் டு 1. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணாங்களா? இப்போ பாருங்கள் லிமிட் n tends to infinity 1 by n summation r equal to 1 to n f of r by n. அப்போ இந்த இடத்துல f of x எக்ஸ் இருக்கிற பிளேஸில் என்ன சார் இருக்குன்னா r by n. நமக்கு ஃபங்க்ஷன் என்னது f of x ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். அப்போ எக்ஸ்னா எக்ஸ் கியூப், அதாவது f of x ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். நமக்கு இங்கே எக்ஸ் இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது r by n. அப்போ அந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக r by n சப்ஸ்டியூட் பண்ணால் r by n ஹோல் கியூப்னு வரும். அதை தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் லிமிட் n tends to infinity 1 by n into summation r equal to 1 to n. இந்த f of xக்கு பதிலாக நம்ம x இருக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் r by n இங்கே ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட்னா r by n ஹோல் கியூப்னு கிடைக்கும். அதுதான் எங்களுக்கு r by n ஹோல் கியூப். ஓகேங்களா? அப்போ r by n ஹோல் கியூப்னது நியூமரேட்டருக்கு தனியாக கியூப், டினாமினேட்டருக்கு தனியாக கியூப் எடுக்கும்போது r கியூப் டிவைட் பை n கியூப். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதியிருக்கோம். லிமிட் n tends to infinity 1 by n into summation r equal to 1 to n r cube divided by n cube. ஓகேங்களா? இங்கே சமேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆருக்கு பதில் தான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆருக்கு பதிலாக 1லேருந்து n வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி அதோட சமேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல 1 by n கியூப் இன்ட்டு r கியூப்னு ஸ்பிளிட் பண்ணிக்கணும். அந்த 1 by n கியூப்ங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், கான்ஸ்டன்ட் வேல்யூவாக எடுத்து அதை அந்த சமேஷனுக்கு அவுட் சைடில் எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது, 1 by n இருக்குது. அப்போ 1 by n இன்ட்டு 1 by n கியூப்னா 1 by n power 4ன்னு கிடைக்கும். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதியிருக்கும் பாருங்கள். லிமிட் n tends to infinity 1 by n power 4 இன்ட்டு சமேஷன் r equal to 1 to n இன்ட்டு r கியூப். ஓகேங்களா? இப்போ இந்த 1 by n கியூப்பை சமேஷனுக்கு அவுட் சைடில் எடுத்துகிட்டோம். அப்போ 1 by n power 4ன்னு கிடைக்கும். இன்ட்டு சமேஷன் r equal to 1 to n இன்ட்டு r கியூப். இப்போ இந்த r கியூப் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இதில் ஆருக்கு பதிலாக 1லேருந்து n வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி அதோட சமேஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். லிமிட் n tends to infinity 1 by n power 4 இன்ட்டு ஆருக்கு பதில் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 1 கியூப் ப்ளஸ் ஆருக்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 2 கியூப் ப்ளஸ் ஆருக்கு 3னா 3 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா எது வரைக்கும் ஆருக்கு n வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ n கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா a ப்ளஸ் n கியூப். அதாவது லிமிட் n tends to infinity 1 by n power 4 இன்ட்டு 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n கியூப். இப்போ இந்த 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n கியூபுக்கு ஆல்ரெடி நம்ம லோவர் கிளாஸில் ஃபார்முலா பார்த்துருவோம். சம் ஆஃப் தி கியூப் ஆஃப் தி ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா இங்கே சைடில் எழுதிருக்க பாருங்க. 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n கியூப் ஈக்குவல் டு ஃபார்முலா n இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த ஃபார்முலாவை தான் இந்த பிளேஸுக்கு பதிலாக நம்ம இங்கே அப்ளை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஃபார்முலா இங்கே எழுத போகிறோம். 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n கியூபோட வேல்யூ n இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் பாருங்கள். லிமிட் n tends to infinity 1 by n power 4 இன்ட்டு n இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த n இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைட் பை 2 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஸ்கொயர், நியூமரேட்டருக்கு ஸ்கொயர். நியூமரேட்டரில் 2 டேர்ம் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கு. அப்போ n-க்கு தனியாக ஸ்கொயர், இந்த n ப்ளஸ் 1க்கு தனியாக ஸ்கொயர், அதேமாதிரி டினாமினேட்டரில் 2க்கு தனியாக ஸ்கொயர். அப்போ என்ன வரும் பாருங்கள். லிமிட் n tends to infinity 1 by n power 4 இன்ட்டு n-க்கு ஸ்கொயர் பண்ணால் n ஸ்கொயர்
இன்ட்டு n + 1 ஸ்கொயர் பண்ணால் n + 1 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2 ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன சொன்னால் 4. இப்போ இங்கே நியூமரேட்டரில் n ஸ்கொயர் இருக்குது, டினாமினேட்டரில் n⁴ இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த n ஸ்கொயருக்கும் n⁴ கேன்சல் பண்ணால் அப்போ டினாமினேட்டரில் என்ன ஆயிரும்? n⁴ கேன்சல் பண்ணால் n ஸ்கொயர். அப்போ லிமிட் n → ∞ 1/n ஸ்கொயர் இன்ட்டு n + 1 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 4ன்னு கிடைக்கும். லிமிட் n → ∞ 1/n ஸ்கொயர் இன்ட்டு n + 1 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அதாங்க லிமிட் இன்டெக்ரல் 0 to 1 × x³ dx = 1/4. இப்போ இதில் 1/4ங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட் தானே, அதை லிமிட்டுக்கு அவுட் சைடில் எடுத்துட்டோம். அப்போ 1/4 இன்ட்டு லிமிட் n → ∞ இன்ட்டு n + 1 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை n ஸ்கொயர். இந்த இடத்துல n + 1 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 4n ஸ்கொயர்னு இருக்கும். அதில் டிவைடில் இருக்கக்கூடிய அந்த 4 1/4 லிமிட்டுக்கு அவுட் சைடில் எடுத்துட்டோம்னா 1/4 இன்ட்டு லிமிட் n → ∞ n + 1 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை n ஸ்கொயர்னு கிடச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன சார் பண்ணோம்னா, இந்த n + 1 இருக்குது பார்த்தீங்களா நியூமரேட்டரில், அந்த நியூமரேட்டரில் ப்ராக்கெட்டுக்குள்ளேயே என்ன பண்ணுறோம்னா என்ன காமனாக எடுக்கிறோம். ஏன் சார் ப்ராக்கெட்டுக்குள்ளே? ஏன்னா n + 1 ஹோல் ஸ்கொயர் n + 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ n + 1க்கு என்ன பண்ணுறோம்? காமனாக ஒரு n ப்ராக்கெட்டுக்குள்ளேயே காமனாக எழுதி எடுக்கிறோம். அதான் இங்கே எழுதியிருக்க பாருங்க, 1/4 இன்ட்டு லிமிட் n → ∞ n இன்ட்டு n-லேருந்து ஒரு n காமனாக எடுக்கணும் n ப்ளஸ் 1லேருந்து ஒரு n காமனாக 1/n வரும். அப்போ n இன்ட்டு 1 + 1/n ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை n ஸ்கொயர். அப்போ n + 1லேருந்து ஒரு n காமனாக எடுத்தோம்னா n இன்ட்டு 1 + 1/n ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை n ஸ்கொயர். இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் நியூமரேட்டரில் 2 டேர்ம் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கு. அப்போ n-க்கு தனியாக ஸ்கொயர், 1 + 1/n-க்கு தனியாக ஸ்கொயர் எடுத்தோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிருக்க பாருங்க, 1/4 இன்ட்டு லிமிட் n → ∞ n-க்கு ஸ்கொயர் பண்ணால் n ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் இன்ட்டு 1 + 1/n ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை n ஸ்கொயர். அப்போ நியூமரேட்டரில் ஒரு n ஸ்கொயர் இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு n ஸ்கொயர் இருக்குது. ரெண்டையும் என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் என்ன சார் இருக்குன்னா 1/4 இன்ட்டு லிமிட் n → ∞ 1 + 1/n ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். 1/4 இன்ட்டு லிமிட் n → ∞ இன்ட்டு 1 + 1/n ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன சார் பண்ணுறோம்னா லிமிட் அப்ளை பண்ணுறோம். லிமிட்டை அப்ளை பண்ணுறோம். n-க்கு பதிலாக லிமிட் அப்ளை பண்ணும்போது 1/4 இன்ட்டு 1 + 1/∞ ஹோல் ஸ்கொயர். இந்த n-க்கு பதிலாக என்ன வேல்யூ அப்ளை பண்ணுறோம்? லிமிட்டு இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே அடுத்த ஸ்டெப்பில் இருக்கு பாருங்கள், 1/4 இன்ட்டு 1 + 1/∞ ஹோல் ஸ்கொயர். 1/∞ இப்போ தான் பார்த்தோம், எனிதிங் பை இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்ன சொன்னால் 0. அப்போ 1 + 0 ஹோல் ஸ்கொயர்னு வரும். 1/4 இன்ட்டு 1 + 0, 1 + 0னா 1 இன்ட்டு 1/4னா 1/4. அப்போ அந்த லிமிட்டோட இன்டகிரேஷனோட வேல்யூ இன்டகரல் 0 to 1 x³ இன்ட்டு dxோட வேல்யூ என்ன சொன்னால் 1/4. அப்போ இங்கே நமக்கு லிமிட் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் a = 0 b = 1ன்னு கொடுத்தோன்னா நமக்கு இன்டகரல் 0 to 1 f(x) இன்ட்டு dx = லிமிட் n → ∞ 1/n இன்ட்டு சமேஷன் r = 1 to n f(r/n). இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலே போதும். ஓகேங்களா? அதில் நமக்கு இங்கே f(x) ஃபங்க்ஷன் என்ன சொன்னால் x³. அப்போ x இருக்கிற பிளேஸில் r/n-னா இங்கேயும் x-க்கு பதிலாக r/n சொன்னால் r/n ஹோல் கியூப். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி நமக்கு தெரிஞ்ச அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு வேல்யூ கிடைச்சிரும். இது லிமிட் ஆஃப் எ சம், அந்த இன்டகிரேஷனோட வேல்யூஸ் லிமிட்டை யூஸ் பண்ணி அதோட சமேஷன் வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சம் சால்வ் பண்ணும். ஃபஸ்ட்டு சம்மில் சொன்ன மாதிரியே தான். அதே மாதிரி இங்கே ஃபண்டமெண்டல் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம டைரெக்டாக போகலாம் பாருங்கள். இன்டகரல் 0 to 1 x³ இன்ட்டு dx. x³ இன்டகிரேட் பண்ணும். அது என்ன ஃபார்முலா சார் இருக்குன்னா x⁴n ஃபார்மில் இருக்குது. x⁴n இன்டகிரேட் பண்ணால் x⁴n + 1 டிவைட் பை n + 1. அப்போ இங்கே பவரில் இருக்கக்கூடிய 3யோட 1 ஆட் பண்ணால் 4. அப்போ x⁴4 டிவைட் பை 4. x³ இன்டகிரேட் பண்ணால் x⁴4 டிவைட் பை 4. லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 1. இப்போ நம்ம இந்த லிமிட் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொன்னேன். இதை டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். எதுக்காக சார் இங்கே சொல்லியிருக்கோம்னா, இங்கே சம்மோட அந்த எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம், வெறும் எவாலுவேட்னு கொடுத்துருந்தா நம்ம இந்த மெத்தடை ஃபண்டமெண்டல் தியரத்தை யூஸ் பண்ணி இந்த மெத்தடில் சம் சால்வ் பண்ணலாம். அங்கே எவாலுவேட் கொடுத்து எஸ் லிமிட் ஆஃப் எ சம், அந்த லிமிட்டை யூஸ் பண்ணி சமேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சம்மை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான், அந்த டிஃப்ரென்ஸுக்காக அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே நான் பக்கத்தில் எழுதியிருக்கேன் பாருங்கள். லிமிட் x³ என்ன பண்ணியாச்சு, இன்டகிரேட் பண்ணியாச்சு. x⁴4 டிவைட் பை 4. லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 1. லிமிட் எப்படி சார் அப்ளை பண்ணுவோம், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட் என்ன பண்ணும், அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணும், மைனஸ்
அப்புறம் லோயர் லிமிட்டை எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் அப்பர் லிமிட் என்னது 1 அப்போ 1/4 டிவைட் பை 4 1/4 1 அப்போ 1/4 மைனஸ் எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் 0/4 0 அப்போ 1/4 மைனஸ் 0 1/4 மைனஸ் 0 1/4 அப்படியே டைரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். நமக்கு சம்மில் லிமிட் ஆஃப் எ சம் அப்படின்னு அந்த மென்ஷன் பண்ணியிருந்தோன்னா அந்த இன்டகிரேஷனோட வேல்யூ லிமிட்டை யூஸ் பண்ணி அதோட சமேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸசைஸ் 9.2ல் ஃபஸ்ட்டு சம் எவாலுவேட் தி ஃபாலோயிங் இன்டகிரல்ஸ் as the limit of a sum. First sum பாருங்க integral 0 to 1 5x plus 4 into dx 5x plus 4 into dx. இங்கே f of x இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது 5x plus 4 அப்போ here f of x equal to 5x plus 4. அடுத்து லோயர் லிமிட் ஏன்னு எடுத்துக்கிறோம் a equal to 0. அடுத்து அப்பர் லிமிட் b equal to 1ன்னு எடுத்துக்கிறோம். நமக்கு ஆல்ரெடி we know that formula தெரியும் integral a to b f of x into dx equal to limit n tends to infinity b minus a divided by n into summation r equal to 1 to n f of a plus b minus a into r by n. இந்த ஃபார்முலா தெரியும். அதே லிமிட் 0 to 1 இருந்தாலும் ஃபார்முலா தெரியும். அதுதான் நம்ம நெக்ஸ்ட் எழுதியிருக்கோம். இன்டெக்ரல் 0 to 1 f of x into dx. இங்கே f of x என்னது 5x plus 4. அப்போ 5x plus 4 into dx equal to limit n tends to infinity 1 by n into summation r equal to 1 to n into f of r by n. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இங்கே x இருக்கிற பிளேஸ் f of x equal to ஃபங்க்ஷன் என்ன சொன்னால் 5x plus 4. இங்கே f of x x இருக்கிற பிளேஸில் என்ன சார் இருக்குன்னா r by n இருக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன சார் பண்ண போகிறோம்னா எக்ஸுக்கு பதிலாக r by n சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். இன்டெக்ரல் 0 to 1 5x plus 4 into dx equal to limit n tends to infinity 1 by n into summation r equal to 1 to n into என்ன வரும் f of x தானே f of x என்னது 5x plus 4. அப்போ 5 into எக்ஸுக்கு பதிலாக என்னது r by n. அப்போ 5 r by n plus 4 5 r by n plus 4. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் இந்த 5 r by n plus 4 இங்கே என்ன பண்ணுறோம் எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது பாருங்கள் லிமிட் n tends to infinity 1 by n summation r equal to 1 to n அப்படியே தான் இருக்கும். இந்த 5 r by n plus 4க்கு இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா 5r plus 4n divided by n கிடைக்கும். இந்த n அங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா 5r plus 4n divided by n கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி என்ன பண்ணோம் சமேஷனில் எதுக்கு ஆறுக்கு பதிலாக தான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். அப்போ என்னங்கிறது என்ன சொன்னால் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த டிவைடில் இருக்கக்கூடிய இந்த 1 by n என்ன பண்ணணும் சமேஷனுக்கு அவுட் சைடில் எடுக்கிறோம். ஆல்ரெடி அங்கே சமேஷன் அவுட் சைடில் 1 by n இருக்குது. அப்போ 1 by n into 1 by n 1 by n ஸ்கொயர். அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிருக்க பாருங்க லிமிட் n tends to infinity 1 by n ஸ்கொயர் into summation r equal to 1 to n 5r plus 4n 5r plus 4n. இங்கே சமேஷனில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் 2 டேர்ம்ஸாக இருக்குது. அப்போ 2 டேர்முக்கு என்ன பண்ணுறோம் சமேஷனை ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிருக்கோம் லிமிட் n tends to infinity 1 by n ஸ்கொயர் into summation r equal to 1 to n 5r plus summation r equal to 1 to n 4n. ஓகேங்களா. இப்போ ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இந்த 4n என்னங்கிறது என்னது நம்ம ஆறுக்கு பதிலாக தான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் என்ன பண்ணோம் சமேஷனுக்கு அவுட் சைடில் எடுத்தோம். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதியிருக்கோம். அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன பண்ணுறோம் ஆறுக்கு பதிலாக 1லேருந்து n வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் லிமிட் n tends to infinity 1 by n ஸ்கொயர் இன்ட்டு இந்த 5rல ஆறுக்கு பதிலாக 1லேருந்து n வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ணும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 5 இன்ட்டு ஆறுக்கு பதிலாக 1லேருந்து n வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணால் 1 + 2 + 3 + எக்ஸட்ரா + n. ஆறுக்கு பதிலாக 1 ஆறுக்கு 2 ஆறுக்கு 3 ஆறுக்கு 4 எது வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணும் n வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ணும் ஆட் பண்ணும் சமேஷன்னா ஆட் பண்ணும். அப்போ 5 இன்ட்டு 1 + 2 + 5 இன்ட்டு 1 + 2 + 3 + எக்ஸட்ரா + n ப்ளஸ் இங்கே என்ன சொன்னேன் என்கிற டேர்ம் இருந்தோன்னா என்ன பண்ணால் சமேஷனுக்கு அவுட் சைடில் எடுத்துலாமா. அப்போ 4n அவுட் சைடு எடுத்துனேன். அப்போ 4n இன்ட்டு சமேஷன் r equal to 1 to n. இங்கே என்ன இருக்கிறதா மீனிங் 1 இருக்கிறதா மீனிங் 4n வெளியே எடுத்தோம்னா 4n இன்ட்டு 1 தான் அது 4n. அப்போ 4n சமேஷனுக்கு அவுட் சைடில் எடுத்தோம்னா இங்கே 1 இருக்கிறதா மீனிங். அப்போ 1ன்னா இங்கே நம்ம என்ன பண்ணும் ஆறுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ ஆறுங்கிற ஆரை யூஸ் பண்ணி அந்த 1 எப்படி சொல்லலாம்னா r⁻0 எனிதிங் பவர் 0ஓட வேல்யூ என்னது 1. அப்போ இங்கே ஆரை யூஸ் பண்ணி r⁻0ன்னு எடுத்துட்டீங்க 1ன்னு எழுதுறதுக்கு பதிலாக r⁻0ன்னு எடுத்துட்டேன். அதான் இங்கே எழுதியிருக்கும் பாருங்க 4n சமேஷனுக்கு அவுட் சைடில் எடுத்தோம்னா 4n இன்ட்டு சமேஷன் r equal to 1 to n r⁻0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் 9.2ல் பார்த்துருக்கோம் சம் ஆஃப் தி ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பருக்கு ஃபார்முலா பார்த்துருக்கோம் n இன்ட்டு n + 1 டிவைட் பை 2. அதை தான் இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். பாருங்கள் லிமிட் n tends to infinity 1 by n ஸ்கொயர் இன்ட்டு 5 இன்ட்டு
n into n plus 1 divided by 2. இந்த 1 plus 2 plus 3 plus etc plus n ஓட வேல்யூ n into n plus 1 divided by 2. ஆல்ரெடி ஒரு 5 மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கு. அப்போ 5 into n plus 1 divided by 2. அதாவது sum of the first n natural numbers. ஃபார்முலானது n into n plus 1 divided by 2 plus 4n. இங்கே என்ன இருக்குது 4n இருக்குது இன்ட்டு நம்ம ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது ஆர்க் பவர் 0. அப்போ இந்த ஆர் பவர் 0வில் ஆர்க்கு பதிலாக 1லேருந்து n வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ இங்கே சைடில் எழுதியிருக்க பாருங்கள் சமேஷன் r ஈக்குவல் டு 1 to n ஆர் பவர் 0 ஈக்குவல் டு ஆருக்கு 1ன்னு சப்ஸ்டியூட்னா 1 பவர் 0, ஆருக்கு 2ன்னு சப்ஸ்டியூட்னா 2 பவர் 0, ஆருக்கு 3ன்னு சப்ஸ்டியூட்னா 3 பவர் 0 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ஆருக்கு n-ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் n பவர் 0. அப்போ எனிதிங் பவர் 0 வேல்யூ என்ன சொன்னோம் 1ன்னு பார்த்தோம். அப்போ 1 பவர் 0 வேல்யூ 1, 2 பவர் 0 வேல்யூ 1, 3 பவர் 0 வேல்யூ 1 ப்ளஸ் எக்ஸட்ரா n பவர் 0 வேல்யூ 1. அப்போ 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸட்ரா எத்தனை டைம்ஸ் வரும்னா n டைம்ஸ். அப்போ n டைம்ஸ்னா இப்போ 1 ப்ளஸ் 1 என்ன சொல்லுவோம் 2 into 1, 2 டைம்ஸ் சொல்லுங்க 2 into 1, 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 அப்படின்னா 3 டைம்ஸ் இருக்குன்னா 3 into 1 3. அதே மாதிரி இங்கே 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸட்ரா எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா n டைம்ஸ் இருக்கனால n into 1. அப்போ n into 1னா வேல்யூ என்ன சொன்னால் n. அப்போ இங்கே அதுதான் எழுதியிருக்காங்க 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 1 n டைம்ஸ். அப்போ இந்த ப்ராக்கெட்டில் இந்த வேல்யூ என்ன சொன்னால் n. அப்போ ஆல்ரெடி இங்கே 4n இருக்குது 4n into n என்ன சொன்னால் 4n ஸ்கொயர். அதான் இங்கே எழுதியிருக்க பாருங்கள் லிமிட் n tends to infinity 1/n ஸ்கொயர் இன்ட்டு 5n. இந்த 5 இந்த 5n என்ன பண்ணிட்டோம் இந்த n-ஓடையும் 1-ஓடையும் மல்டிப்ளை n ப்ளஸ் 1ஓட மல்டிப்ளை பண்ணுவது 5n into n 5n ஸ்கொயர் ப்ளஸ் 5n into 1 5n டிவைட் பை 2 ப்ளஸ் 4n into n என்ன சொன்னால் 4n ஸ்கொயர். அப்போ 5n ஸ்கொயர் ப்ளஸ் 5n டிவைட் பை 2 ப்ளஸ் 4n ஸ்கொயர். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ லிமிட் n tends to infinity 1/n ஸ்கொயர் இன்ட்டு 5n ஸ்கொயர் ப்ளஸ் 5n ப்ளஸ் இந்த 4n ஸ்கொயர் இன்ட்டு 2 4 into 2 8. அப்போ 8n ஸ்கொயர் டிவைட் பை 2. அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது என்ன சார் கிடைக்குது அப்படின்னா 5n ஸ்கொயர் ப்ளஸ் 5n ப்ளஸ் 8n ஸ்கொயர் டிவைட் பை 2ன்னு கிடைக்குது. அப்போ 5n ஸ்கொயர் ப்ளஸ் 8n ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ணால் 13n ஸ்கொயர் ப்ளஸ் 5nங்கிறது நியூமரேட்டர் டினாமினேட்டரில் 2. அப்போ லிமிட் n tends to infinity 1/n ஸ்கொயர் இன்ட்டு 13n ஸ்கொயர் ப்ளஸ் 5n டிவைட் பை 2. ஓகேங்களா? இப்போ என்ன சார் பண்ணுறோம் இப்போ இந்த 13n ஸ்கொயர் ப்ளஸ் 5n நியூமரேட்டரில் 13n ஸ்கொயர் ப்ளஸ் 5nல என்ன பண்ணுறோம்னா ஒரு n ஸ்கொயரை காமனாக எடுக்கிறோம். அப்போ n ஸ்கொயர் காமனாக எடுத்தால் பாருங்கள் லிமிட் n tends to infinity n ஸ்கொயர் இன்ட்டு 13n ஸ்கொயர்லேருந்து ஒரு n ஸ்கொயரை காமனாக எடுத்தால் 13 ப்ளஸ் 5nலேருந்து n ஸ்கொயரை காமனாக எடுத்தால் 5. அப்போ நியூமரேட்டரில் பாருங்கள் n ஸ்கொயரை காமனாக எடுத்தால் n ஸ்கொயர் இன்ட்டு 13 ப்ளஸ் 5/n டிவைட் பை இந்த 2 into n ஸ்கொயர். இங்கே 2 இருக்குது இங்கே n இருக்கா ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 2n ஸ்கொயர். அப்போ லிமிட் n tends to infinity n ஸ்கொயர் இன்ட்டு 13 ப்ளஸ் 5/n டிவைட் பை 2n ஸ்கொயர். இப்போ நியூமரேட்டரில் ஒரு n ஸ்கொயர் டினாமினேட்டரில் ஒரு n ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டோம்னா n ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ லிமிட் n tends to infinity 13 ப்ளஸ் 5/n டிவைட் பை 2ன்னு இருக்கும். அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதியிருக்கும் பாருங்கள் லிமிட் n tends to infinity 1/2 இன்ட்டு 13 ப்ளஸ் 5/n. இப்போ என்ன பண்ணுறோம் லிமிட் அப்ளை பண்ணுறோம். லிமிட் என்னது n-க்கு பதிலாக இன்ஃபினிட்டி. அப்போ 1/2 இன்ட்டு 13 ப்ளஸ் 5/infinity n-க்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இன்ஃபினிட்டி. அப்போ நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தோம் எனிதிங் பை இன்ஃபினிட்டி. நம்ம இதுக்கு முன்னாடி சம்பளம் 1/infinity பார்த்தோம். இங்கே 5/infinity இருக்குது. அப்போ 1/infinityவாக இருந்தாலும் சரி 5/infinityவாக இருந்தாலும் சரி எனிதிங் பை இன்ஃபினிட்டி வேல்யூ என்ன சொன்னால் 0. அப்போ 1/2 இன்ட்டு 13 ப்ளஸ் 0ன்னு வரும். 13 ப்ளஸ் 0 13 13 இன்ட்டு 1/2னா 13/2. அப்போ அவன் கேட்டிருக்கக்கூடிய சம் இன்டெக்ரல் 0 to 1 5x + 4 இன்ட்டு dxோட வேல்யூ என்ன சொன்னால் 13/2. நம்ம ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் அதாவது ஃபண்டமெண்டல் தியரத்தை யூஸ் பண்ணி அதையும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இன்டெக்ரல் 0 to 1 5x + 4 இன்ட்டு dx. இப்போ இந்த சம் ஆஃப் 2 டேர்ம்ஸ் இங்கே 5xக்கு தனியாக இன்டகிரேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு இந்த 4 என்ன பண்ணோம்னா தனியாக இன்டகிரேட் பண்ணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணோம்னா இன்டெக்ரல் 0 to 1 5x இன்ட்டு dx ப்ளஸ் இன்டெக்ரல் 0 to 1 4 இன்ட்டு dxன்னு வரும். அப்போ இந்த 5xஐ இன்டகிரேட் பண்ணும். 5 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கணும். எக்ஸை இன்டகிரேட் பண்ணணும் x பவர் n ஃபார்முலா. அப்போ x பவர் n ஃபார்முலா x பவர் n + 1 டிவைட் பை n + 1. x பவர் n இன்டகிரேட் பண்ணால் x பவர் n + 1 டிவைட் பை n + 1. அப்போ 5 இன்ட்டு x இன்டகிரேட் பண்ணால் x² பை 2 ப்ளஸ் 4 இன்ட்டு dx. dx இன்டகிரேட் பண்ணால் என்ன சொன்னால் x. அப்போ 4x லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 1. அப்போ இந்த 5x + 4 இன்டகிரேட் பண்ணால் 5x² பை 2 ப்ளஸ் 4x லிமிட் என்ன சொன்னால் 0 to 1. லிமிட் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத சொன்னேன். ஏன்னா எப்படி அப்ளை பண்ணும் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணும் மைனஸ் லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணும். ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 5 இன்ட்டு 1² 1. அப்போ 1/2 அப்போ 5/2ன்னு கிடைக்கும்.
அப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, லோயர் லிமிட் அப்ளை பண்ணி. இங்கே 2 டேர்ம் இருக்குது, 2 டேர்முக்குமே நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் தான் என்ன பண்ணும், மைனஸ் 2க்குமே என்ன பண்ணும், லோயர் லிமிட் அப்ளை பண்ணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 5/2 + 4 × 1 4 மைனஸ் லோயர் லிமிட் என்னது 0, எக்ஸுக்கு 0ன்னு சொல்லிட்டோம்னா 5 × 0 0 0/anything 0 + 4 × 0 0. அப்போ டோட்டலாக என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ டோட்டலாக லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் 0. அப்போ 5/2 + 4 -0. இந்த 5/2 + 4க்கு எல்சிஎம் எடுத்தால் 2 4s are 8, 8 + 5 13. அப்போ 13/2 கிடைக்கும். அப்போ இன்டெக்ரல் 0 to 1 5x + 4 × dx அதோட வேல்யூ 13/2. இதை சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சம்மில் மென்ஷன் பண்ணியிருந்தானா லிமிட்டை யூஸ் பண்ணி சமேஷனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம இந்த சாதாரணமாக சம் சொல்லலாம். அப்போ சம்மை கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இந்த ஃபண்டமெண்டல் தியரத்தை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ.